மருமகனே ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிக்கு தானே ஒரே பச்சை கோழி தானே கும்பிடுறீங்க என்னங்க மாமா மச்சன் கும்பிடுறீங்க இதுக்குதான் முன்னே சொன்னேன் தம்பி இதுக்குதான் முன்னே சொன்னேன் பேச போட்டு வெளியே வராத அப்புறம் வீட்டுக்கு வாங்க தம்பி போய் மாமா மச்சனை கூப்பிட்டுக்கிறீங்க நாளைக்கு நாளைக்கு ஆமா கோயில்ல வந்தாதான் அது காலையில காலையில இல்ல இன்னும் ஒரு அரை மணி நேரத்துலயே இருந்தாலும் இந்த மருமகனாகப்பட்ட துரைத்துறையோதர வந்தனம் செய்கிறேன் மாமா கீர்த்தியுடன் வாழக்கடவாய் சரி இருந்தாலும் நாளுக்கு நாள் நீ மேலே போய் கொண்டிருக்கிறோம் எங்க மேல ரத்தின சிம்மாசனத்தில் உட்கார்ந்து என் மருமகன் துரியோதனன் 56 தேசத்திற்கும் சக்கரவர்த்தியாகவே இருக்க வேண்டும். அதுதான் உன்னை நடுவீட்டில் வச்சிருக்கிறேன் மாமா. இருந்தாலும் தங்களை வரவழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்னை ஏன் அழைத்தாய்? அந்த புறத்தில் இருந்து என்னை அதிசீக்கிரம் இதோ மகனாகப்பட்ட எனது மகனாகப்பட்ட 8 புறவையில ஒன்றாக செலுத்தக்கூடிய இலக்கின குமாரனுக்கு கல்யாணம் செய்யணும். உன் மகனாகப்பட்ட லக்கின குமாரனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். சரி, அதனால் நான் சரியற்ற எனக்கு சரிபலமா இருக்கணும், சமந்தம் எடுக்கணும். அப்பேற்பட்ட சம்பந்தம் எனக்கு எங்க இருக்குது? என் மகனுக்கு சரியான பொருத்தம் உள்ள பொண்ணு இருக்குது. உன் மகனுக்கு சரியான பொருத்தம்? ஆமாமா. கோமாளி மகனுக்கு பொருத்தமா? மகனுக்கு பொருத்தமா இருக்கணும். அப்படி பண்ணா எரிச்சு எடுத்துங்க. எப்படி பண்ணா எரிச்சு எடுத்து கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கங்க. நல்லா சரியான சம்பந்தம். அட சரியான சம்பந்தம்.
ஆண்டு வரக்கூடிய அந்த கண்ணன் இருக்கிறான்ல, அவன் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது. பொண்ணு பொண்ணு பொண்ணு. ஆமா, சரி சரி, அதுதான் உனக்கு சம்பந்தம். சரியான மூடு மாமா. உனக்கு ஏதாவது பைத்தியம் முடிச்சுக்கிட்டா என்ன? ஏன் மாமா பைத்தியமா? அட இல்லப்பா, இல்ல போயும் ஒரு எதிரி, ஆமா, எதிரி வீட்டுல போய் பொண்ணு கொடுப்பானா நமக்கு? இல்ல நம்ம போய் பொண்ணுதான் எடுக்கிறதா? அது மட்டும் இல்ல ஏமாமா, அவன்லாம் எனக்கு ஒரு சரியான ஆளா? பிச்சைக்கார குடும்பம் அவனுது. பிச்சைக்கார குடும்பத்துல போய் பொண்ணு எடுக்க சொல்றிய? மருமகனே, எதிரி என்னைக்கும் கூடவே வச்சிருந்தா தான் அவன் அசையறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால எதிரிய உறவாடி தான் கெடுக்கணும். ஓஹோ, அதனால அவன் உனக்கு பொண்ணு கொடுப்பான், நீ கேட்டீனா? ஆமா, ஏற்கனவே பாண்டவருக்கு பொண்ணை கொடுத்து அவங்க வனாந்தரத்துல திரியுறாங்க. சரி, நம்ம பிள்ளைய தங்கச்சியை கொடுத்து அப்படி திரியுறாங்கன்னு சொல்லி அவன் பிள்ளையாவது அழகா மூடு மாமா. அவன் தங்கச்சியாக வச்சு சுபத்திரை தான் எனக்கு கொடுக்கறன்னு சொல்லிவிட்டு கூடி கொடுத்துட்டான். அப்பயே அவனை போய் திருப்பி பொண்ணுக்கு அழுகிறீதுன்னா எந்த விதத்துல மாமா? நாயா அங்கத்தான் வந்துட்ட நீ. எங்க உனக்கு பொண்ணு கொடுக்கல? சரி, முன்ன ஏமாத்திட்டான். ஆமா, இப்ப கொடுத்துருவான். ஏமாமா இப்ப மட்டும் கொடுப்பான்னு என்ன நிச்சயம்? இல்ல, நீ பொண்ணு போய் கேளு. அவங்களுக்கு பொண்ணு கொடுத்து அவங்க காட்டுல திரியுறாங்க. கண்டவனுக்கு பிறந்த பசுவ உனக்கு பொண்ணு கொடுத்தா அரமனையில வச்சிருப்பீன்னு. நீ சொல்றது ஒரு விதத்துல நியாயமாகுது மாமா. எப்படின்னு கேளு. சுபத்திரை கொடுக்க வந்தான பாண்டவர் பக்கத்துல இருக்கிறாரு, தங்கச்ச கொடுத்த பாண்டவர் பக்கத்துல வாசமாக்குறாரு. அப்ப மகளை கொடுத்துட்டா என் பக்கம் வந்துருவா. அப்ப பாண்டவரை நான் தந்திரமா கொண்டுடலாம். ஆமா, சரியா? அதனால சரி, உடனடியாக நீ வைகுண்ட மாமா இப்பயே போறேன். இப்பயே அனுப்பிடுற மாமா கோமாளிய வைகுண்டத்துக்கு. இல்ல, வண்டியில போட்டு லேட்டா போட்டு குட்டி பிடிச்சிருக்க மாட்டேன். சரி மாமா, இப்பொழுது நான் பொண்ணுக்காக போகிறேன். சரியான மாமன் மகளா உடனே போய் நான் பொண்ணு கேட்டு வந்துடுறேன். அதனால என் மனைவி கூட்டிட்டு சீர்வரிசையோடு மேலதாளத்தோடு போறேன். உன்னை பார்த்தாவே எந்திரிச்சு நிற்பான். என்னத்துக்கு பொன்பொருள் தெரிவில வாங்கிட்ட மாலாது இருக்குது. ஆமா ஆமா, சரி மாமா, அவன் தகுதி இல்லாதவன் தான். ஆகட்டும், பொண்ணு எடுக்கணும். ஆகட்டும் மாமா, இப்பயே பொறுப்புறேன். சரி வாடா. இதோ இப்பொழுது சங்கீதவாரைக்கு நான் பொண்ணுக்காக போகணும். அப்படி பொண்ணுக்காக முத்து வயிறு கோமேதகம் புஷ்பராகம் நவரத்தினங்கள் மலை போல குமிஞ்சு கிடக்குது. என்ன மலை போல எல்லாம் குமிஞ்சு கிடக்குது? ஆமாடா, அதனால இதெல்லாம் எடுத்துட்டு போகணும். என் மனைவியாக மட்டும் பான்மதி அந்த மரத்தில் இருக்கிறா. அழைத்துக்காக அழைத்து வா.